காஃபி, தேநீர் போன்ற பானங்கள் வெறும் சுவைக்காக மட்டுமல்லாமல் மனித உணர்வுகளோடு நெருங்கி நிற்கும் துணையாக வாழ்வில் இரண்டர கலந்துள்ளது. அதன் மீது மக்கள் கொண்டுள்ள தீராத காதலும் அதனை அருந்துவோரின் எண்ணிக்கையும் எத்தனை காலங்கள் கடந்தாலும் குறையாது என்பதை கடைகளில் அலைமோதும் கூட்டமே பறைசாற்றுகிறது. மகிழ்ச்சியை சேர்த்து சுகத்தை தொலைக்கும் தருணங்களில் மனிதன் தம்மை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள காஃபி, தேநீரை தேடும் பொழுதுகளில் அது அளவோடு இருப்பதே உடல் நலத்திற்கு சுகாதாரம் என்பதை மருத்துவ ஆலோசனையோடு இச்சிறப்பு தொகுப்பை கொண்டு வருகிறது பர்னாமா செய்திகள். தேயிலை செடியில் இருந்து வரும் தேநீரும் காப்பி கொட்டைகளில் இருந்தும் தயாரிக்கப்படும் காஃபியும் புத்துணர்ச்சி தரும் பானங்கள் ஆகும். அவற்றில் மனிதனின் நரம்பு மண்டலத்தை தூண்டி உற்சாகப்படுத்தும் வேதிப்பொருட்கள் இருப்பதால் அப்பானங்களை அருந்தியதும் நாம் உற்சாகமாக உணர்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு முறை தேநீரோ காப்பியோ குடிப்பது உடல் நலத்துக்கு பெரிதாக தீங்கு விளைவிக்காது. அதுவே எல்லை மீறினால் அந்த அமிர்தம் நாளடைவில் நஞ்சாக மாறிவிடும் என்கிறார் மலாயா பல்கலைக்கழக மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு மூத்த ஆலோசகர் பேராசிரியர் டாக்டர் ரிஷா மாணிக்கம். இதில் என்ன ப்ராப்ளம்னா, சில நேரத்தில் ஹார்ட் பீட்டு கொஞ்சம் அதிகமாக போயிடும். சிலவங்களுக்கு சென்சிட்டிவ் ஆளுங்க படன்னு அடிக்கும், வேர்க்க ஆரம்பிச்சிடும். சிலவங்களுக்கு என்சைட்டி, கை அப்படியே நடுங்கிற மாதிரி போயிடும். சிலவங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். சிலவங்க பார்த்தீங்களா, இது இல்லாமல் அவங்களால யோசிக்க முடியாத மாதிரி ஒரு திங்கிங்க்கு போயிடுவாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? ஒன்று, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காஃபியை குறைக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடிக்கலாம். காஃபியோ டீயோ ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடிக்கலாம். ஆனால் உடனே உங்களால் ஓடுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இப்போ 3 வேளை குடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அதை நீங்கள் 1/2 பண்ணலாம். ஷேர் பண்ணி குடிக்கலாம். சத்தான உணவு, தேவையான உடற்பயிற்சி, போதிய அளவு நீர், குறைந்த அளவு உப்பு மற்றும் இனிப்பு ஆகியவற்றுடன் கூடிய ஆரோக்கியமான வாழ்க்கை முறையே புத்துணர்விற்கான சிறந்த வழி என்பதால் அவ்விரு பானங்களையும் முடிந்த வரையில் தவிர்ப்பதே விவேகமானது என்றும் டாக்டர் ரிஷா ஆலோசனை கூறினார். மருத்துவரின் எச்சரிக்கை இவ்வாறு இருப்பினும் காப்பி, தேநீர் இன்றி அமையாது எங்கள் உலகு என்கின்றனர் சில தீவிர பிரியர்கள். காஃபி குடிக்காம நான் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா இட் வில் டெல் மீ லைக் நீ காஃபி நீ குடிக்கல, நீ காஃபி குடிக்கணும் அப்போ தான் அது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இட்ஸ் லைக் பிரேக்ஃபாஸ்ட் காஃபி, ஆஃப்டர் லஞ்ச் இமீடியட்லி நான் காஃபி குடிப்பேன். ஈவன் தோஸ் பீப்புள் நோ மீ, நான் சாப்பிட்டேன்னா நான் காஃபி குடிப்பேன். டீ டைம் காஃபி. ஸோ ஒரு மினிமம் பர் டே நான் 3 times காஃபி கண்டிப்பாக குடிச்சிடுவேன். நல்லாயிருக்கும். ஆனால் அது குடித்தா உடல்நலத்துக்கு கேடு, நிறைய சிக்கு வரும் தெரியும். ஆனால் குடிக்காமல் இருக்க முடியாது. சம்டைம் வீட்டில் குடிப்பேன், கடுப்பாச்சு கூட இருக்கிறது கடையில் குடிப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு 2 முன்னாடி குடிப்பேன் டீ. அதோட வாயில்ல அது க்ரேஸியாக இருக்கும். அது குடித்தா ஒரு நாள் கூட இல்லாமல் இருந்ததில்லை. ஸோ அதனால தான் டெய்லி பழக்கமாச்சு. நம்ம காஃபி லவர். என்னதான் விலை ஏறினாலும் அது ஒரு காஃபி லவர்னா ஒரு வழியில் வாங்கி தான் ஆகணும், குடிச்சு தான் ஆகணும், அந்தமாரி ஆயிடுச்சு. இன்னும் சிலரோ வேலையின் அழுத்தம் மற்றும் உடல் சோர்வை மறக்க இப்பானங்களே தங்களின் உற்ற துணையாக இருப்பதாகவும் கருதுகின்றனர். குடிச்சா கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், மைண்டு கொஞ்சம் காம் ஆகும். ஏன்னா வேலை ஸ்ட்ரெஸ்ஸு அது இதுன்னு இருக்கும். ஸோ டீ குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மைண்டு சொந்தமாக காம் ஆயிரும். அது குடித்தா உடம்பு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும், வேலையில் சுறுசுறுப்பாக செய்யலாம், அந்த மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நைட்டில் ட்ராவல் பண்ணுவோம், லோதிலாம் ஓட்டுறோம், அப்போ தூக்கம் ஆகும்போது நெஸ்காஃபி அந்த மாதிரிலாம் குடிப்போம். அது அப்படியே டேஸ்ட்டு பழகிடுச்சு. இதனிடையே உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்க சத்தான மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை வழக்கப்படுத்திக் கொள்வது அவசியமாகிறது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது நாம் உண்ணும் உணவுக்கு மட்டுமல்ல, நாம் விரும்பி அருந்தும் காபி, டீக்கும் பொருந்தும். சுவைக்கு அடிமையாகி அளவுக்கு அதிகமாக காபி, டீ குடிப்பது மெல்ல மெல்ல நம் ஆரோக்கியத்தை கெடுக்கும். ருசியை விட அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் மட்டுமே நோயின்றி வாழ முடியும். எனவே நாவை கட்டுப்படுத்தி அளவோடு காபி, டீ குடித்து ஆரோக்கியமாக வாழ்வோம். பர்னாமா தமிழ் செய்திகளுக்காக நான் திவ்யதாஷினி பரமசிவம்.